பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். பிரியமானவர்களே, சவுல் ராஜா தாவீதின் மேல் பொறாமை கொண்டு அவனை கொல்ல தேடினான். அரண்மனையில் கீதம் பாடிய தாவீது ஒரு நாளில் ஓடிப்போகும் அகதியாக மாறினான். அவன் குகைகளிலும் வனாந்தரங்களிலும் அந்நிய தேசங்களிலும் அலைந்தான். நண்பர்கள் விட்டு விலகிய நேரங்களும் இருந்தன. பல இரவுகளில் தாவீது தனிமையில் தேவனை நோக்கி அழுதான். கர்த்தாவே, என் துன்பத்தை நீர் காண்கிறீரா என்று ஜெபித்தான். மனிதர்கள் அவனை மறந்தாலும் தேவன் அவனுடைய ஒவ்வொரு அலைச்சலையும் கவனித்து கொண்டிருந்தார். ஆண்டுகள் கடந்த பின் தேவன் தாவீதை கைவிடவில்லை என்பதை வெளிப்படுத்தினார். சவுலின் கையில் அவன் விழவில்லை, மாறாக இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். தாவீது சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் வீணாகவில்லை. அவன் அலைந்த ஒவ்வொரு பாதையும் தேவன் எண்ணியிருந்தார். குகையில் அழுதவன் அரியணையில் அமர்ந்தான். துக்கத்தின் இரவுகள் மகிழ்ச்சியின் காலைகளாக மாறின. தாவீதின் வாழ்க்கை தேவன் தம் பிள்ளைகளின் கண்ணீரை மறப்பதில்லை என்பதற்கான சாட்சியாக இருந்தது. பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களுடைய கண்ணீரை கவனிக்காமல் போகலாம், ஆனால் தேவன் அதை எண்ணுகிறார். உங்கள் அலைச்சலின் நாட்கள் தேவனுக்கு தெரியும். அவர் எதையும் மறப்பதில்லை. இன்று நீங்கள் கண்ணீருடன் விதைத்தால் நாளை சந்தோஷத்துடன் அறுப்பீர்கள். தாவீதை காத்த தேவன் உங்கள் வாழ்க்கையையும் சரியான நேரத்தில் உயர்த்துவார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள தகப்பனே, நீர் கொடுத்த இந்த நாளுக்காகவும் நன்றி இயேசப்பா. வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அலைச்சல்களையே இயேசப்பா நீர் அனிதினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீர் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே துளி கண்ணீரும் உம்முடைய துருத்தியில் இருக்கிறதப்பா. ஆமாண்டவரே ஸ்தோத்திரம். தாவீதை அரியணையில் அமரச் செய்த தேவன் எங்களுக்கும் ஒரு உயர்வை தருவீரப்பா. தேவனே அப்பா, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக முடியாது ராஜா. வெட்கப்பட மாட்டார்கள் தகப்பனே. உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறீர்கள் யாவர்கள் நீர் சமீபமாய் இருக்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலை, எந்த கஷ்டங்கள், எந்த வியாதிகள், எந்த பலவீனங்கள் அப்பா உமக்கு சோத்திர எந்த உபத்திரவங்கள் இருந்தாலும் என் தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல. ஏற்ற நேரத்தில் அப்பா உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை நீர் உயர்த்துவீரப்பா. சோத்திரம். நீர் சுகம் தருவீர் தகப்பனே. அப்பா ஆண்டவரே சோத்திரம். அதே போல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்கணும் தகப்பனே. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அனுகிரகம் செய்வீராக, கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக. உம்முடைய அன்பின் கரத்தை அப்பா அந்த பிள்ளைகள் மீது வைத்து நீர் ஆண்டவரை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உங்களுடைய கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் அவர்களுடைய அலைச்சல்களை எடுத்து போட்டு ஒரு சமாதான தாபரங்களை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.